வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதற்கட்ட தேர்தலில் அதிகபட்சமாக திரிபுராவில் 82 விழுக்காடு, குறைந்தபட்சமாக பீகாரில் 53 விழுக்காடு வாக்குகள் பதிவு. ஆந்திர மாநிலத்தின் ஒரு சில இடங்களை தவிர பெரும்பாலான பகுதிகளில் அமைதியான வாக்குப்பதிவு. இரண்டாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்திற்காக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழகம் வருகை. கிருஷ்ணகிரி உள்பட 4 இடங்களில் திமுக கூட்டணி வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிப்பு. ஸ்டாலின் கட்சித் தலைவரா கட்ட பஞ்சாயத்து தலைவரா என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்கள் ஜெயித்ததாக வரலாறு இல்லை என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேச்சு. 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை செய்துள்ளதாக கூற முடியுமா? கடந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட வாக்குறுதிகளை நரேந்திர மோடி நிறைவேற்றவில்லை என ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மிக பிரபலமான உலக தலைவர் என்ற பெருமையை பெற்று பிரதமர் நரேந்திர மோடி சாதனை. ஃபேஸ்புக் நிறுவனம் நடத்திய ஆய்வில் 4,35,00,000 லைக்ஸ் பெற்று முதலிடம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மக்களவைக்கான முதற்கட்ட தேர்தலில் அதிகபட்சமாக திரிபுராவில் 82%, குறைந்தபட்சமாக பீகாரில் 53% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 20 மாநிலங்களில் உள்ள 91 மக்களவைத் தொகுதிகளில் நேற்று முதற்கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. ஆந்திரா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் வன்முறை சம்பவங்கள் நடைபெற்றன. ஆந்திராவில் தெலுங்கு தேசம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் தொண்டர்களிடையே நடைபெற்ற மோதலில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் முதற்கட்ட தேர்தல் பெரிய அளவில் வன்முறை சம்பவங்கள் எதுவுமின்றி அமைதியாக நடந்து முடிந்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. முதற்கட்ட தேர்தலில் அதிகபட்சமாக திரிபுராவில் 81.8%, மேற்கு வங்கத்தில் 81%, குறைந்தபட்சமாக பீகாரில் 53% வாக்குகள் பதிவாகின. ஜம்மு காஷ்மீரில் 57%, ஆந்திராவில் 66% வாக்குகள் பதிவாகின. மிசோரத்தில் 60%, தெலங்கானாவில் 61%, உத்தரப்பிரதேசத்தில் 64%, அஸ்ஸாமில் 68% வாக்குகள் பதிவாகியுள்ளன. சத்தீஸ்கரின் பாஸ்கர் தொகுதியில் 57%, மகாராஷ்டிராவில் 56%, ஒடிஷாவில் 66%, அருணாச்சல பிரதேசத்தில் 66%, அந்தமான் நிக்கோபாரில் 73%, லட்சத்தீவில் 66%, உத்தரகாண்டில் 58%, மேகாலயாவில் 67%, நாகாலாந்தில் 78.8% வாக்குகள் பதிவாகின. ஆந்திராவில் வாக்குப்பதிவு நடைபெற்ற பல இடங்களில் ஆளும் கட்சியினரும் எதிர்க்கட்சியினரும் கடும் மோதலில் ஈடுபட்டனர். இந்த மோதல்களில் 2 பலியாகினர். ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் ஜான்லவரம் கிராமத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பூத் முகவர் எல்லாரெட்டியின் எலுமிச்சை தோட்டத்தை ஆளும் கட்சியினர் வெட்டியதால் ஆத்திரமடைந்த எல்லாரெட்டி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை உடைத்துள்ளார். இதையடுத்து பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் வாக்காளர்களை அப்புறப்படுத்திவிட்டு வாக்குச்சாவடி மையத்திற்கு சீல் வைத்தனர். அனந்த்பூர் மாவட்டம் புத்தளப்பட்டு பகுதியில் தெலுங்கு தேசம் கட்சி மற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினரிடையே நடந்த மோதலில் தெலுங்கு தேசம் கட்சி தொண்டர் உள்பட 2 பேர் பலியாகினர். இதேபோன்று குண்டூர் வாக்கு மையம் ஒன்றில் ஏற்பட்ட மோதலால் பெரும் கலவரம் உண்டது. அப்போது ஒருவரை ஒருவர் நாற்காலியால் தாக்கிக் கொண்டனர். சிலரது மண்டை உடைந்தது. இதையடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்த காவல்துறையினர் கலவரக்காரர்களை ஓட ஓட விரட்டி அடித்தனர். இதேபோன்று ஆந்திர மாநிலத்தின் மற்றொரு இடத்திலும் தெலுங்கு தேசம் மற்றும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினரிடையே கடும் மோதல் ஏற்பட்டது. இதில் ஒரு பாதுகாப்பு படை வீரர் காயமடைந்தார். கலவரக்காரர்களை காவல்துறையினர் தடியடி நடத்தி விரட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
தமிழகத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக இரண்டாம் கட்டமாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி இன்று தமிழகம் வருகிறார். கடந்த மார்ச் 13ஆம் தேதி நாகர்கோவிலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்தார். இந்த கூட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்த நிலையில் இரண்டாம் கட்டமாக தேர்தல் பிரச்சாரத்திற்காக ராகுல் காந்தி இன்று தமிழகம் வருகிறார். பெங்களூருவில் இருந்து தனி ஹெலிகாப்டர் மூலம் இன்று காலை 10 மணிக்கு கிருஷ்ணகிரி வரும் ராகுல் காந்தி அங்கு காங்கிரஸ் மற்றும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்கிறார். இதையடுத்து மதியம் 1 மணி அளவில் சேலத்தில் நடைபெறும் பிரச்சாரக் கூட்டத்தில் ராகுல் காந்தி பங்கேற்கிறார். இதைத் தொடர்ந்து மாலை 3 மணி அளவில் தேனியிலும் மாலை 5 மணி அளவில் திருப்பரங்குன்றத்திலும் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இந்த பிரச்சார பொதுக்கூட்டங்களில் திமுக தலைவர் ஸ்டாலினும் பங்கேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் மக்களவை, சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களுக்கு 1.5 லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறினார். மேலும் மாநிலம் முழுவதும் 89,160 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும் 94,653 ஒப்புகைச் சீட்டு இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட உள்ளதாக கூறிய சத்யபிரதா சாஹூ, வாக்குப்பதிவு இயந்திரங்களில் ஏதேனும் பழுது ஏற்பட்டால் உடனடியாக அவற்றை மாற்ற ஏதுவாக 20% இயந்திரங்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார். மொத்தமுள்ள 67,720 வாக்குச்சாவடிகளில் 7,780 வாக்குச்சாவடிகள் மிகவும் பதற்றமானவையாக கண்டறியப்பட்டுள்ளதாக கூறிய அவர், 30,000 வாக்குச்சாவடிகளில் இணையதள கண்காணிப்பு கேமரா மூலமாக வாக்குப்பதிவு நடவடிக்கைகள் அனைத்தும் கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். வர 18th April general election and by election to 18 assembly constituencies Tamil Nadu நடக்க போகுது. Total number of voter 5,98,69,758. Male voters 2,95,94,923. Female voters 3,02,69,045. Transgender 5,790. ஸ்டாலின் கட்சித் தலைவரா கட்ட பஞ்சாயத்து தலைவரா என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தருமபுரி மக்களவைத் தொகுதி பாமக வேட்பாளர் அன்புமணி, பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் கோவிந்தசாமி ஆகியோரை ஆதரித்து கடத்தூர், மொரப்பூர் மற்றும் அரூர் பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். கடத்தூரில் திறந்த வேனில் நின்றபடி திரண்டிருந்த பொதுமக்களிடையே பேசிய அவர், சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் தமிழகம் முதலிடம் உள்ளதாக பெருமிதமாக கூறினார். நீர் மேலாண்மைக்காக தனி பிரிவு உருவாக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, எதையாவது சொல்லி ஓட்டு வாங்கி விடலாம் என ஸ்டாலின் பகல் கனவு காண்பதாகவும் விமர்சித்தார். இன்னைக்கு ஸ்டாலின் சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சட்ட ஒழுங்கு எங்கேயுமே சீர்குலையில. ஜாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது, இன மொழி வேறுபாடு இல்லாம ஒற்றுமையா வாழக்கூடிய சூழ்நிலை இருப்பது தமிழ்நாடு. மற்ற மாநிலத்தில் ஒப்பிட்டு பார்க்கும்போது தமிழ்நாடு அமைதி பூங்கா விளைக்கின்றது. இந்தியாவிலேயே இன்னைக்கு நம்முடைய சட்ட ஒழுங்கு பேணி காப்பதிலே முதலிடம் வைக்கிறது தமிழ்நாடு. சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்கின்ற காரணத்தினால்தான் இவர் அழகா வாக்கிங் போறாருல. இதை விட என்ன தேவை? சட்ட ஒழுங்கு தமிழகத்திலே சிறப்பா இருப்பதற்கு உதாரணம் ஸ்டாலின் அவர்களே. இதையடுத்து மொரப்பூரில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, வறட்சியை போக்க அந்த பகுதியில் உள்ள 30 ஏரிகளுக்கு தண்ணீர் கொண்டு வரும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறினார். பின்னர் அரூரில் பேசிய அவர், திமுகவினர் அராஜகத்துக்கு ஸ்டாலின் கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். கட்ட பஞ்சாயத்து செய்த ஒரே கட்சித் தலைவர் ஸ்டாலின் தான் எனவும் அவர் விமர்சித்தார். எல்லா மாவட்டத்தையும் சுற்றி பார்த்து எங்கெல்லாம் தண்ணி வீணா போகுது, அந்த வீணா போகிற நீரை எப்படி தேக்குவது, அதை எப்படி விவசாயத்துக்கு பயன்படுத்துவது, கால்வாய் வெட்டுவதா, தடுப்பணை கட்டுவதா, இப்படின்னு ஆய்வு பண்ணி கிட்ட கொடுத்துருக்காங்க. அதுக்காக 1000 கோடி ஒதுக்கி இருக்கிறோம். அவருக்கு தான் பேச தெரியுமா? எங்களுக்கு நாக்கு இருக்குது, பேசுறதுக்கு ஆண்டவன் சக்தி கொடுத்துருக்கிறோம். அதே நாங்களும் பேசணும். ஆனா நாங்க ஒரு பொறுப்புல இருக்கிறதுனால பொறுப்புக்கு தகுந்தவாறு பேசுவதுதான் நியாயம், அதுதான் தர்மம். அந்த அடிப்படையில் அவருக்கு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கிறோம். ஆகவே அவருடைய மரியாதை அவர் காப்பாற்றிக்கணும். இல்லைன்னா நான் பேச மாட்டேன். எங்களுடைய தொண்டர்கள் கூட்டணி கட்சி தலைவராக பேசுவாங்க. அதிமுகவிற்கு துரோகம் செய்தவர்கள் ஜெயித்ததாக வரலாறு இல்லை என துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தேவதானப்பட்டியில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தேனி நாடாளுமன்ற வேட்பாளரும் தனது மகனுமாகிய ரவீந்திரநாத் குமார் மற்றும்
பெரியகுளம் சட்டமன்ற தனி தொகுதி வேட்பாளர் மயில்வேலை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் ஜெயலலிதா அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். அதிமுக தேர்தலுக்கு பின் காணாமல் போகும் என சொல்ல ஸ்டாலின் யார் என ஆவேசமாக பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், எந்த கொம்பன் ஆனாலும் ஏன் சுனாமி, பூகம்பம், நிலநடுக்கம் வந்தாலும் அதிமுகவை அசைக்க முடியாது என்று தெரிவித்தார். அதிமுகவிற்கு துரோகம் செய்து சாதி கட்சியை ஆரம்பித்தவர்கள் ஜெயித்ததாக வரலாறு இல்லை என்றும் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறினார். தமிழகம் சிறுபான்மை இன பெருமக்களுக்கு பாதுகாப்பு உள்ள ஒரே மாநிலமாக தமிழ்நாடு தான் இன்றைக்கு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக்கிறேன். அதிமுக அரசு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் காணாமல் போகும். அதிமுக அரசு காணாமல் போவது சொல்வதற்கு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் யார்? அதிமுக 1972 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொண்டர்கள் இயக்கமாக உருவாக்கப்பட்டு மாண்புமிகு அம்மா அவர்கள் தொண்டர்கள் இயக்கமாக 27 ஆண்டு காலம் கழகத்தினுடைய பொதுச் செயலராக இருந்து இந்த இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள் எல்லாம் தாங்கி இந்த இயக்கத்தை அழித்துவிடும் கருணாநிதி அவர் கூட்டாளிகளும் செய்த சதி, சில துரோகிகள் செய்த சதியெல்லாம் முறியெடுத்து இன்று இந்த இயக்கத்தை இன்றைக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களுக்கு மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கொம்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எகிர்கோட்டையாக மாண்புமிகு அம்மா உருவாக்கியிருக்கிறார். கடந்த தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட வாக்குறுதிகளை மத்திய பாஜக அரசு இன்னும் நிறைவேற்றவில்லை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். மக்களவைத் தேர்தலில் கடலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஸ்ரீ ரமேஷ், சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் திருமாவளவன் ஆகியோருக்கு வாக்கு சேகரிக்கும் பொதுக்கூட்டம் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மு க ஸ்டாலின், கஜா புயல் சேதங்களை பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டாரா, கஜா புயலால் இறந்தவர்களுக்கு இரங்கலாவது தெரிவித்தாரா என்று கேள்வி எழுப்பினார். பிரதமர் நரேந்திர மோடி தனது 5 ஆண்டு கால ஆட்சியில் தமிழகத்திற்கு ஏதாவது ஒரு திட்டத்தை செய்திருப்பதாக கூற முடியுமா என்று கேள்வி எழுப்பிய ஸ்டாலின், திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகனாகவும் கதாநாயகியாகவும் உள்ளது எனவும், காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை சூப்பர் கதாநாயகன் எனவும், ஆனால் பாஜக தேர்தல் அறிக்கை வில்லனாக உள்ளதாகவும் விமர்சித்தார். மேலும் ஊழல் நிறைந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு பிரதமர் நரேந்திர மோடி காவலாளியாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். வாக்குறுதிகளை வழங்கி எப்படியாவது மக்களை ஏமாற்றி அவர் அந்த பிரச்சாரத்திலே தொடர்ந்து ஈடுபடுகிறார். பிரதமராக இருக்கக்கூடிய மோடி இப்போ வார வாரம் வந்து கொண்டிருக்கிறாரு. கஜா புயல் ஏற்பட்ட நேரத்தில் வந்தாரா? சரி, வர வேண்டாம், ஒரு ஆறுதல் செய்தியாவது சொன்னாரா? நூற்றுக்கணக்கானவர் இறந்து போனார்களே, அவளுக்கு இரங்கல் செய்தியாவது தெரிவித்தாரா? 5 வருஷத்துல 10 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பை நான் உருவாக்குவேன் என்று சொன்னார். 5 வருஷம் ஆச்சு. நான் இங்க இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து கேட்கிறேன், யாருக்காவது ஒருவருக்கு, நீங்க படித்த பட்டதாரிகள் பலர் இருக்கிறீங்க, அப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதாவது மத்திய அரசின் மூலமாக, மோடியின் மூலமாக வேலை வாய்ப்பு வந்திருக்கா? வந்திருந்தால் சொல்லுங்க. தன்னை ஒரு காவலாளி என்று சொல்லுகிறார். ஆமாம், நீங்கள் காவலாளி தான். மோடியினுடைய அந்த வார்த்தையை நான் முழு மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். எதற்கு காவலாளி? மக்களுக்கா? இல்ல, எடப்பாடிக்கு காவலாளியாக இருக்கிறீங்க. எடப்பாடியுடைய ஆட்சிக்கு காவலாளியாக இருக்கிறீங்க. மக்களுக்கு எதிராக செயல்படும் மத்திய மாநில அரசுகளை வீட்டுக்கு அனுப்ப வேண்டுமென மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆவேசமாக கூறினார். திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் பொள்ளாச்சி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் சண்முக சுந்தரத்தை ஆதரித்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், மத்திய அரசு கார்ப்பரேட் நலன் காக்கும் அரசாக செயல்படுவதாக சாடினார். மாநில அரசு ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கி மத்திய அரசிடம் மண்டியிட்டுக் கொண்டிருப்பதாகவும் அவர் விமர்சித்தார். மக்களின் கல்வி கடனையும் விவசாய கடனையும் தள்ளுபடி செய்ய முடியாது என்று கூறிய மத்திய அரசு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு பல்லாயிரம் கோடியை தள்ளுபடி செய்தது எப்படி என வைகோ கேள்வி எழுப்பினார். ஒரு பக்கத்தில் ராகுல் காந்தி மீண்டும் பள்ளி கல்வி மாநிலங்களுக்கு வழங்கப்படும் என்கிறார். இன்னொரு பக்கத்தில் நரேந்திர மோடி கூட்டம் ஒவ்வொரு பள்ளியிலும் சமஸ்கிருதத்தை திணிப்போம் என்று சொல்லுகிறது. ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைப்பதற்கு வேதாந்தா குழுவும் ஸ்டெர்லைட் காரனுக்கும் ONGCக்கும் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது. இதையே தடுப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசுக்கு துணிவில்லை. ஊழல் புதை மணலிலே, ஊழல் புதை சேற்றிலே, ஊழல் சதுப்பு நிலத்திலே சிக்கியிருக்கிற பாஜக தமிழகத்தின் உள்ளே நுழைய முடியாது என்றும் தாமரை தமிழகத்தில் மலராது என்றும் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் திட்டவட்டமாக தெரிவித்தார்.
மயிலாடுதுறையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பேசிய அவர், மக்களுடனான தொடர்பு அரசியல்வாதிகளுக்கு தற்போது அற்றுப்போய்விட்டது என்று கூறினார். மண்ணையும் மக்களையும் அழித்து மக்கள் விரும்பாத எந்த திட்டங்களையும் செயல்படுத்தக்கூடாது என்று கூறிய கமல்ஹாசன், ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து மக்கள் போராடுவதை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மக்களுடனான தொடர்பு அரசியல்வாதிகளுக்கு அற்றுப்போய் விட்டது. அது மாற வேண்டும். கதிராமங்கலம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கைவிடப்பட்டேயாக வேண்டும். இதை வலியுறுத்த இங்கிருந்து ஒரு ஆள் அங்கே செல்ல வேண்டும். பெரிய பெரிய தொழில்கள், ஆலைகள் நமக்கு வேண்டும் தான். ஆனால் மக்களை கொன்று இயங்கும் ஆலைகள் நமக்கு தேவையில்லை. இதனைத் தொடர்ந்து நாகை மக்களவைத் தொகுதி மக்கள் நீதி மய்யம் வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய கமல்ஹாசன், தமிழகத்தில் மக்கள் முடிவெடுத்தால் மட்டுமே மதுவிலக்கு சாத்தியம் என்று தெரிவித்தார். பாஜக தமிழகத்தின் உள்ளே நுழைய முடியாது என்றும் தாமரை தமிழகத்தில் மலராது என்றும் திட்டவட்டமாக கூறிய கமல்ஹாசன், தேசிய கொடி மூவர்ண கொடியாக இருக்க வேண்டுமே தவிர அது ஒரே நிறமாக மாறிவிடக்கூடாது எனவும் பாஜகவை மறைமுகமாக விமர்சித்தார். பிஜேபி என்பவர்கள் இங்கே நுழைந்து பெரிய ஆட்சி மலரும் என்ற கனவெல்லாம் தமிழகத்தில் பலிக்காது. அவங்க தாமரைக்கு பல பெயர்கள் உண்டுங்க. அதுல ஒண்ணு கமல்ங்கிறதும். ஆனால் அவங்க நினைக்கிற தாமரை மலராதுங்க. நம் கொடியில் அந்த மூவர்ணமும் அப்படியே இருக்க வேண்டும். ஒரே வர்ணம் பரவக்கூடாது அந்த கொடி பூரா. தமிழ்நாடு மறக்காது. இவர்கள் இங்கே நுழைவது கடினம். அங்க கொஞ்ச நாள் அப்படி சலசலப்பு காட்டினாலும் இங்கே அது நடக்காது. அதற்கான விதையை நீங்கள் தூவும் நாள் ஏப்ரல் 18. ரஃபேல் வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதை அடுத்து மத்திய பாதுகாப்பு மற்றும் சட்டத்துறை அமைச்சர்கள் பதவி விலகியிருக்க வேண்டுமென முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கருத்தில், ரஃபேல் விமான பேரம் பற்றிய விசாரணையை தவிர்ப்பதற்கு பாஜக அரசு எல்லா யுக்திகளையும் கையாளுவதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் நீதி என்று ஒன்று இருப்பதாக தெரிவித்துள்ள ப. சிதம்பரம், நீதியின் கரத்தில் இருந்து சில நேரங்களில் தப்பிவிட்டது போல் தோன்றலாம், ஆனால் இறுதியில் நீதியே வெல்லும் என்று தெரிவித்துள்ளார். ரஃபேல் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து பாதுகாப்புத்துறை அமைச்சரும் சட்டத்துறை அமைச்சரும் பதவி விலகியிருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மிக பிரபலமான உலக தலைவர்களை வரிசைப்படுத்த ஃபேஸ்புக் நிறுவனம் நடத்திய ஆய்வில் அதிக லைக்ஸ் வாங்கி பிரதமர் நரேந்திர மோடி முதலிடத்தை பிடித்துள்ளார். மிக பிரபலமான உலக தலைவர்களை வரிசைப்படுத்த ஃபேஸ்புக் நிறுவனம் நடத்திய ஆய்வில் ஃபேஸ்புக்கில் அதிக லைக்ஸ் வாங்கி குவித்த தலைவர்கள் பட்டியலிடப்பட்டனர். இதில் பிரதமர் நரேந்திர மோடியின் தனிப்பட்ட பக்கத்திற்கு 4,35,00,000 லைக்ஸ் கிடைத்துள்ளதை அடுத்து அவர் மிக பிரபலமான உலக தலைவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். இதையடுத்து 2,30,00,000 லைக்ஸ் பெற்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். ஜோர்டான் ராணி ரனியா, பிரேசில் அதிபர் ஜேர் போல்சோனாரோ ஆகியோர் 3 மற்றும் 4வது இடங்களை பிடித்துள்ளனர். மெக்சிகோ அதிபர், அர்ஜென்டினா அதிபர், பிரான்ஸ் அதிபர், ருமேனிய அதிபர் உள்ளிட்டோரும் இந்த பட்டியலில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களவைத் தேர்தலையொட்டி நாடு முழுவதும் இதுவரை 607 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தலையொட்டி அரசியல் கட்சியினர் வாக்காளர்களுக்கு பணம் மற்றும் பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்க தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் காரணமாக நாடு முழுவதும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனை மேற்கொண்டு ஆவணமில்லாமல் எடுத்து செல்லப்படும் நகை, பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் நாடு முழுவதும் பறக்கும் படை நடத்திய சோதனையில் இதுவரை 2,625 கோடி மதிப்புள்ள பணம், பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இதில் 607 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 198 கோடி ரூபாய் மதிப்புள்ள மதுபானங்கள், 1,091 கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இது தவிர 486 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கம் உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் 48 கோடி ரூபாய் மதிப்புள்ள பரிசு பொருட்கள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. செய்திகள் தொடர்கின்றன.
மத்தியில் நிலையான வலுவான ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காகவே கருத்து வேறுபாடுகள் உள்ள கட்சிகளுடன் இணைந்து அதிமுக மெகா கூட்டணி அமைத்துள்ளதாக சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் சதன் பிரபாகரை ஆதரித்து சரத்குமார் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியோடு கூட்டு, கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சி எதிரி, இதுதான் திமுக காங்கிரசின் சந்தர்ப்பவாத கூட்டணி என விமர்சித்தார். காங்கிரஸ் கட்சி ஊழல் நிறைந்த கட்சி என்று சாடிய சரத்குமார், காற்றை கூட காசாக்கியவர்கள் திமுகவினர் என்றும் விமர்சித்தார். ஆனால் இந்தியாவை பாதுகாக்கும் நரேந்திர மோடி ஒரு காவல்காரர் தான் என்றும் பேசிய சரத்குமார், அதிமுக வேட்பாளர் சதன் பிரபாகருக்கு ஆதரவாக வாக்குகள் சேகரித்தார். கேரளால பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அங்க எதிரி, தமிழ்நாட்டு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களுக்கு நண்பன். இதுதான் சந்தர்ப்பாதம் இதுதான். அங்க எதிரி, இங்க நண்பர் அவருக்கு. ஆனா காற்றலைகளையும் காசாக்கிய ஒருவர் இருக்கிறாங்கன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல், 1,76,000 கோடி ஊழல். மோடி அவர்கள் இந்தியாவை காப்பதற்காக காவல்காரர் இருப்பதை பெருமையாக கொண்டு மே சௌக்கிதார் ஹூ அப்படின்றார். நான் காவல்காரன் தான், இந்தியாவை பாதுகாக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்று சொல்கின்ற நல்ல ஒரு ஆட்சி மத்தியிலே வர வேண்டும். குன்னூரில் திமுக வேட்பாளர் ஆ ராசாவை ஆதரித்து திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா தேர்தல் பரப்புரையாற்றினார். நீலகிரி நாடாளுமன்ற திமுக வேட்பாளராக ஆ ராசா போட்டியிடுகிறார். அவருக்கு வாக்குகள் சேகரிக்கும் வகையில் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா தேர்தல் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், விவசாய கடன், கல்விக் கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் 5 சவரன் தங்கம் அடகு வைத்திருந்தால் அந்த கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என பரப்புரை செய்தார். பெண்களுக்கு எங்கள் தளபதி சொல்லி இருக்கிறார், 5 பவுன் வரை 40 கிராம் வரை குடும்ப செலவுக்கு நீங்கள் அடகு வைத்திருந்தால் அந்த கடன் அத்தனையும் தள்ளுபடி, மீண்டும் அது உங்கள் காதில் ஒளிரும், உங்களிடம் சேரும். இதுதான் ஏழைகளின் வாழ்க்கையை உணர்ந்த ஒரு தலைவன் தரக்கூடிய அறிவிப்பு. யாராவது யோசித்திருப்பார்களா? கடன் தான் 25,000. 5 பவுனுக்கு கீழ் வைத்த ஏழை எளியவர்கள் ரொம்ப குறைவு. அவருடைய கடன் எத்தனை ஆயிரம் கோடி வந்தாலும் எங்கள் தளபதி தள்ளுபடி செய்வார். அந்த உத்தரவாதத்தை அவர் தந்திருக்கிறார். தேர்தல் விதிகளை மீறியதாக டிடிவி தினகரன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கடந்த 9ஆம் தேதி ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் திறந்த ஜீப்பில் சென்ற டிடிவி தினகரன் தனது கட்சி வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்தார். அப்போது அவர் அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் அதிக வாகனங்களில் பேரணியாக வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து தேர்தல் பறக்கும் படை அலுவலர் முதுகுளத்தூர் காவல்துறையிடம் புகார் அளித்தார். இந்த புகாரின் பேரில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் தினகரன் தேர்தல் விதிகளை மீறியதாக வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனிடையே மதுரை மீனாட்சி கல்லூரியில் நடைபெற்ற தபால் வாக்குப்பதிவின் போது காவல்துறையினரிடம் அதிமுக வேட்பாளர் ராஜ் சத்தியன் வாக்கு சேகரித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தேர்தல் அலுவலர் அளித்த புகாரின் பேரில் தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக ராஜ் சத்தியன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.